சென்னை கீழ்ப்பாக்கம் பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலய திடலில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது மனைவியோடு கலந்து கொண்டார். தமிழ்தாய் வாழ்த்தோடு நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் முதலமைச்சர் மேடை அருகே வைக்கப்பட்டிருந்த முரசறைந்து கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். விழாவின் முதல் நிகழ்வாக பாரம்பரிய இசை கருவிகள் கொண்டு கலைஞர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் அற்புதமான நடன நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. கேட்கும் செவிகளுக்கும் பார்க்கும் கண்களுக்கும் விருந்தாய் இந்த நிகழ்வு மனதில் நின்றது. தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பேசுவதை போன்று உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் காணொளி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டது. அச்சு பிறழாமல் கலைஞரே நேரில் பேசுவதைப் போல இருந்த அந்த காணொளி பலருக்கும் உணர்ச்சியை தூண்டியது. பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாயும் பிறந்த பொண்டாடும் ஒன்றென கருதும் இளஞ்செல்வங்கள், ஒரு தாய் வயிற்றில் பிறப்பதற்கு இடமில்லை. அதனாலே பல கோடி தாய் வயிற்றில் பிறந்திட்ட உடன்பிறப்பு தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் புதுநாள் வாழ்த்துக்கள். மாணவிகளின் நடனத்தின் நளினங்கள் காண்போரை மெய்மறக்க வைத்தன. அதனைத் தொடர்ந்து கரகங்களை தலையில் சுமந்து ஆட்டமாடிய பெண்களும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், காவடியாட்டம், பொய்க்கால் குதிரை, கும்மியாட்டம் உள்ளிட்ட தமிழர் பெருமையை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. உதகை தோடர்கள், குமரி காணைக்காரர்கள், செங்கல்பட்டு இருளர்கள் என பழங்குடியினத்தவர்களின் பாரம்பரிய இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவனிக்க வைத்தது. ഒറ്റത്തുണ്ടന്തുള്ളി കുരിക്കണ കണ്ടില്ലേ കണ്ടില്ലേ ഒറ്റത്തുണ്ടന്തുള്ളി കുരിക്കണ കണ്ടില്ലേ കണ്ടില്ലേ சாவக்கோழிக்கும் நேரத்தில நாங்க சம்பாரு வடை செய்ய போறோம். சாவக்கோழிக்கும் நேரத்தில நாங்க சம்பாரு வடை செய்ய போறோம். பழங்கால இசையோடு வள்ளலார் குறித்த ராப் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. தொடர்ந்து டி.எம். கிருஷ்ணா தந்தை பெரியார் புகழை எடுத்துரைக்கும் பாடலை பாடி அசத்தினார். இறுதியாக திருநங்கை தாய்மார்களின் அழகிய நடனமும் நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டியது. நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக முதலமைச்சருக்கு கனிமொழி ஜல்லிக்கட்டு காளையை வீரர் அடக்குவது போன்ற சிலையை நினைவு பரிசாக வழங்கினார்.
கலை நிகழ்ச்சிகளை அற்புதமாக அரங்கேற்றி சிறப்பித்த நாட்டுப்புற மற்றும் பிற கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். ஜனவரி 17ஆம் தேதி வரை தினமும் மாலை சென்னையின் பல்வேறு இடங்களிலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை, ராஜா அண்ணாமலைபுரம், அரசு இசைக்கல்லூரி வளாகம், ராயபுரம் ராபின்சன் பூங்கா, பெரம்பூர் முரசொலிமாறன் பூங்கா உள்ளிட்ட 18 இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன.